ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணः பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயः பரதர்மோ பயாவஹः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக விஸ்தாரமாக கர்மயோகத்தை பற்றியும் சுருக்கமாக ஞான யோகத்தை பற்றியும் உபதேசம் பண்ணி, பிறகு லோக சங்கிரகங்கிற தலைப்பில் ஞானிகளாக இருந்தாலும் கர்மத்தை பண்ணி உலகத்துக்கு வழிகாட்டணுங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளையும் விடுத்து உபதேசம் பண்ணி, அதுக்கப்புறம் என்னுடைய இந்த உபதேசத்தை கடைப்பிடிச்சா என்ன பலன் கிடைக்கும், கடைப்பிடிக்கலைன்னா என்ன பலன் ஏற்படுங்கிறத விஸ்தாரமாக சொன்னார். அதுக்கு பிறகு இது அவரவர்களுக்காக மனசில் இந்த ஸ்ரத்தா பக்தி வரணும், யாரும் தூண்ட முடியாது. ஸ்வபாவத்தை நம்ம நல்லபடியாக மாற்றிக்கணும், பிரகிருத்தியை சம்ஸ்கிருதி ஆக்கிறதுக்கு நாம் பிரயத்தனம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இதற்கு முன்னால் 2 ஸ்லோகங்களில் சொன்னார். இந்திரியத்தினுடைய விஷயத்தில் நமக்கு ராகத்வேஷம் இருக்குது, அதுக்கு வசப்படக்கூடாது. ராகத்வேஷங்கள் நம்முடைய விவேகத்தை, நல்ல ஞானத்தை பறிச்சுடும். ராகத்வேஷம் ரொம்ப அபாயகரமானது அப்படிங்கிறத கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணி சொன்னார். இப்போ அர்ஜுனனுக்கு நேரடியாக சொல்கிறார். அவன் கேட்டான் இல்லையா, யச்ரேயஸ்யான் நிச்சிதம் அப்படின்னு முதல்ல 2வது யாதில் கேட்டான். இங்கே வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்திம் மோகயசீவமே ததேகம் வத நிச்சித்திய ஏன ஸ்ரேயோகம் ஆப்புனுயாம் அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகத்தில் எதனால எனக்கு ஸ்ரேயஸ் கிடைக்குமோ அதை நிச்சயம் பண்ணி சொல்லுன்னு இந்த ஸ்லோகத்தில் அதை தெளிவாக சொல்கிறார். ஸ்ரேயான் ஸ்வதர்மஹா, ஸ்வதர்மஹா ஸ்ரேயான், நம்முடைய கடமை தான் நமக்கு சிறந்தது. அந்த காலத்துலலாம் பிறக்கிற போதே நமக்கு கடமைகள்லாம் இருந்தது, சாஸ்திரங்களில் பார்க்குறோம். இன்றைக்கு காலப்போக்கில் அதெல்லாம் மாறி இருக்கு. இன்றைக்கு அது ரெலவெண்ட்டுன்னு சொல்லிட முடியாது. அதாவது எனக்கு பிறக்கிற போதே நான் தனியாக இந்த உலகத்தில் என்ன தர்மத்தை அனுஷ்டிக்கணும், சமூகத்துக்கு நான் என்ன மாதிரி தர்மத்தை அனுஷ்டித்து வழிகாட்டணும், உதவி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் இருந்தது. சாஸ்திரங்களில் பார்க்குறோம், வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம். அதுக்கு பேர் வர்ண தர்மம், ஆசிரம தர்மம். தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு பண்ணுறது. அதே மாதிரி சமூகத்தில் பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய ஜாதிகள் இவங்களுக்கெல்லாம் என்ன பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் இருந்தது. இது இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பக்குவம் வேணும். இதில் பகவான் சொல்கிறார், உன் கடமையை நீ தப்பாக பண்ணினாலும் அதுதான் சிறந்தது. உனக்குன்னு எது பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீ கொஞ்சம் தோஷத்தோடு பண்ணினா கூட, அது குற்றமாக தோணினா கூட. இப்போ உதாரணத்துக்கு அர்ஜுனன் ஹிம்சை பண்ணணும், யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணுறது நல்லதான்னு கேட்டால் சாமானிய தர்மப்படி தப்புது. ஆனால் அதே சமயம் விசேஷ தர்மப்படி அது கரெக்டு. சாமானிய தர்மப்படி யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. விசேஷ தர்மப்படி சமூகத்தில் சாமானிய தர்மத்தை கூட கடைப்பிடிக்க முடியாத அளவுக்கு யாராவது ஹிம்சை பண்ணினா அவனை ராஜா சாமதான பயத தண்டங்களால் இது பண்ணலாம். அப்போ அதில் நான் பண்ணுற கடமையில் எனக்கு ஹிம்சை இருக்கேன்னு நீ வருத்தப்படக்கூடாது. விகுணா அப்பி, இதில் தோஷம் இருந்தாலும் பின்னாலேயும் 18வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். சர்வாரம்பாகி தோஷேன தூமேனாக்னி ரிவாவிருத்தாகான்னு சொல்ல போகிறார். இந்த இடத்துல தோஷம் இருந்தாலும் நீ பண்ண வேண்டிய கடமையை பண்ணுறது தான் நல்லது. இன்னொருத்தர் தர்மத்தை, இன்னொருத்தருடைய கடமையை நல்லா செய்கிறத காட்டிலும் உன் கடமையை குறையாக இருந்தாலும் நீ அதை செய்யத்தான் வேணும். இது கொஞ்சம் புரிந்து கொள்வது எல்லாருக்கும் சிரமமாக தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் டீப்பாக பக்குவப்பட்டு நம்ம யோசித்து பார்த்தா தெரியும். இன்னொருத்தருடைய கடமை ரொம்ப சிறந்ததாக தோணலாம். பூஜை பண்ணுறது, ஜபம் பண்ணுறதெல்லாம் நல்லது, அதை நான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி போர் வீரன் நான் ஜபம் பண்ண போகிறேன், தியானம் பண்ண போகிறேன்னு சொன்னான்னா அது நல்லதில்லை. போர் வீரன் யுத்தம் பண்ணத்தான் வேணும். ஆக போர் வீரன் ஜபம் தியானம் பண்ணுறதை விட போர்க்களத்தில் நின்று போரிடுறது தான் அவனுக்கு சிறந்த தர்மம். அது மாதிரி வரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத், இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வேற ஒருத்தருக்கு நீ ஜபம் தியானம் பண்ணணும், பூஜை பண்ணணும்னு, உலக க்ஷேமத்துக்காக நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிற போது அவன் அந்த வேலையை பண்ணுறான். அது நல்ல கர்மம் மாதிரி தெரியறது.
நான் பண்ணுற கர்மம் இன்னொருத்தரை ஹிம்சை பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு போர் வீரன் நினைக்கக்கூடாது. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். நீ இந்த இடத்துல வதம் பண்ணுறது ஹிம்சையாக இருந்தாலும் இதுதான் சிறந்தது. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத். நன்கு கடைப்பிடிக்கப்படுகின்ற பிறருடைய தர்மத்தை காட்டிலும் குறையுடையதாக இருந்தாலும் நம்முடைய தர்மத்தை கடைப்பிடிப்பது தான் சிறந்தது. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா. உன்னுடைய கடமையை கடைப்பிடிக்கிறதுனால உனக்கு மரணமே வந்தாலும் தப்பு இல்லை. பரதர்மோ பயாவகா. இன்னொருத்தருடைய தர்மத்தை பண்ணினியானா அது சமூகத்துக்கும் உனக்கும் பிற்காலத்தில் துன்பத்தை கொடுக்கும். இந்த தர்ம சூக்ஷ்மத்தை தெரிந்து கொண்டு நீ இந்த தர்மமான யுத்தத்தை பண்ணத்தான் வேணும் அர்ஜுனா என்று இந்த ஸ்லோகத்து மூலம் உபதேசம் பண்ணுறார். இதில் அர்ஜுனனுக்கு பெரிய சந்தேகம் வரப்போகிறது, நல்ல நியாயமான ஒரு கேள்வி வரப்போகிறது. அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறான். அது நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவஹா. எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.